ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ரௌனி 1/2 kg ஆயில் பேஸ்ட் ப்ரௌனி தான் ரெசிபி பார்க்க போகிறீங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். 112 கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட் எடுத்துக்கணும். ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 75 கிராம் எடுத்துக்கணும். எல்லாத்தையுமே மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 75 கிராம் அளவுக்கு ஆயில் இருக்கணும். பவுடர் சுகர் 112 கிராம் இருக்கணும். இப்போ ஆயிலையும் சாக்லேட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டுமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் கூல் டவுன் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் சுகர் 112 கிராம் எடுத்துருக்கோம். அதையுமே இந்த சாக்லேட் மிக்ஸோடய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பெரிய பவுலில் மாற்றிக்கலாம். எக்கை நம்ம உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். 2 எக்கை உடச்சி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மைதா 75 கிராமும் கொக்கோ பவுடர் 15 கிராமும் எடுத்துக்கலாம். 15 கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. அதுவுமே சேர்த்து இதோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மில்க் வேணும் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் ஆட் பண்ணிங்கன்னா ப்ரௌனியில் உள்ளே நல்லாவே சாஃப்டாகவே இருக்கும். வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 7 inch ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு நாம் பேட்டரை உள்ளே ஊற்றிக்கலாம். இதை அவன் 180 டிகிரி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட்டான அவனில் உள்ளே வச்சு ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா மேலே க்ரிங்கிள் டாப்போட சூப்பரான ப்ரௌனி ரெடி. இந்த ப்ரௌனியில் நீங்கள் நட்ஸ் ப்ரௌனி பண்ணலாம், எல்லா ப்ரௌனியும் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபுல்லாகவே ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு டேப் 2 times கொடுத்து அவனில் பேக் பண்ணி எடுத்தாச்சு. சூப்பரான ப்ரௌனி ரெடி. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் ப்ரௌனிலாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதே ப்ரௌனியை நம்ம பீஸும் போட்டு எடுத்துக்கலாம். என்கிட்ட கஸ்டமர் குட்டி குட்டி பீஸாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் குட்டி குட்டி பீஸாக நான் போட்டு எடுத்துக்கிறேன். கஸ்டமரோட விருப்பம் தான் நம்ம விருப்பம். சூப்பராக இருக்குது பாருங்கள். தேங்க்யூ.